இதான் முட்டை. இந்த முட்டை மாதிரி ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வேற ஒண்ணுமே கிடையாது. நிறைய காரியத்தை இந்த முட்டையை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். சாதாரணமா மனுஷனுடைய ஆவி ஆத்மா சரீரம் என்னன்னு விளக்கி சொல்ல முடியாது. இந்த சரீரம் தான் இந்த முட்டை தோடு. இதுல ஆத்மா இருக்குதே, அதான் வெள்ளைக்கரு. மஞ்சக்கரு மனுஷனுடைய ஆவி. ஆவி ஆத்மா சரீரம்னா நிறைய பேருக்கு புரியலன்னா ஒரு முட்டையை அவிச்ச போட்டு அதை உடைச்சு பாருங்க. இதுக்குள்ள ஒரு வெள்ளைக்கரு இருக்கும், அதுக்குள்ள ஒரு மஞ்சக்கரு இருக்கும். இதுல தோடு தான் வெளியே தெரியும், மற்ற ரெண்டும் தெரியாது. மனுஷனுக்குள்ள ஆத்மா இருக்குது, ஆவி இருக்கு, வெளியே தெரியாது. மனுஷனுடைய சரீரம் தான் தெரிகிறது. ஆனா எங்க ஒரு இடத்துல ஆவி இருக்குது, எங்க ஒரு இடத்துல ஆத்மா இருக்குது. ஆனா வெளியே தெரியல. இந்த ஓடு தான் தெரியுது, இந்த சரீரம் தான் எல்லாருக்கும் தெரியுது. மெய் வாய் கண்மூக்கு செவிதான் தெரியுது, உள்ள உள்ளது ஒன்றும் தெரியல. இந்த உலகத்தை பாருங்க, உலகத்துல ஒரு பங்கு தான் நிலப்பரப்பு, 2 பங்கு கடல். ஒரு பங்கு தான் உங்க கண்ணுக்கு தெரியுது, 2 பங்கு கடலுக்குள்ள மறைஞ்சிருக்குது, நீங்க பார்க்க முடியல. ஆனா ஒரு பங்கு உங்களுக்கு தர நல்லா தெரியுது, ஒரு பங்கு ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். 2 பங்கு மறைஞ்சு இருக்கிறது போல ஆவி ஆத்மாவும் மறைஞ்சிருக்கிறது. சரி, கோழி முட்டை அடை வைக்கும் போது நாங்க என்ன செய்யறதுண்டா, எனக்குன்னு 3 முட்டையை சூஸ் பண்ணி என் பேரை எழுதிடுவேன். சாம் ஜெபத்திர பென்சிலால எழுதிடுறது. அதை அடை வைக்கிறோம். கோழி அது மேல உட்கார்ந்து இருக்குது. எனக்கு என்னன்னோ என் குஞ்சு பொறிக்கணும், என் குஞ்சு பொறிக்கணும். ஏன்னா நான் அதுல என் பேர் எழுதியிருக்கிறேன். ஆனா எனக்கு கொஞ்சம் கெட்ட புத்தி, எங்க அக்கா முட்டை பொறிக்க கூடாதுன்ட்டு அந்த கோழியை விட்டு அதை கொஞ்சம் எங்க அக்கா பேர் எழுதியிருக்க கொஞ்சம் தள்ளி வச்சிடுறேன். என் முட்டை மட்டும் சென்டரா வயிற்று கீழே டைரக்டா நல்ல ஹீட் வரும்படி தூர தள்ளி வச்சாலும் அந்த கோழி என்ன செய்யும், மூக்கு எடுத்து அப்படியே இழுக்கும். அது என்னை விட்டு நீ தூர போனா கூமுட்டையா போயிடுவா. என் செட்டுகளுக்குள்ள வா, நீ ஒரு நாள் குஞ்சு அழகா எழும்பணும், மறுரூபப்படணும். என் செட்டுகளுக்குள்ள இருந்தா அந்த உஷ்ணத்தால அழகான குஞ்சா மாறுவா. உன் வெள்ளைக்கரு மஞ்சக்கரு அழகழகு மூக்கா, அழகு கண்ணா, அழகா கால்களா உருவாகும். நீ செய்ய வேண்டியதெல்லாம் என் செட்டுகளுக்குள்ள பத்திரமா இரு. என் வெப்பமாகிய பரிசுத்த ஆவியானவர் உன்னை மறுரூபமாக்கி நீ ஒரு நாள் மகிமை மேல் மகிமை அடைவா. என்னை விட்டு தூரப்பட்டு போயிடாத. ஆகவே அந்த கோழை என்ன செய்யும், மூக்க வச்சு இழுத்து கிட்ட கொண்டு வைத்துக் கொள்ளும். சரி, குஞ்சு பொறிக்கிற நேரம் வருகிறது. சில நேரம் பகல்ல குறிக்கும். நாங்க எல்லாரும் கோழி பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறது. என் முட்டையிலேருந்து அந்த குஞ்சு வந்த உடனே எனக்கு பெரிய சந்தோஷம். ஆஹா, என் குஞ்சு வந்துட்டுது. பார்த்த உடனே அந்த குஞ்சை பார்க்க பார்க்க களி கூறுதல். ஆகவே நான் என்ன செய்வேன், என் குஞ்சை மற்ற குஞ்சில இருந்து வேறு பிரிக்கிறதுக்காக காலில் ஒரு சோப்பு நுள்ள கட்டிடுவேன். இந்த குஞ்சு 2 நாள் 3 நாள் ஆன உடனே நல்ல நெல்லை அரிசியை பொடியா இடிச்சு அதுக்கு ஸ்பெஷல் சாப்பாடு. 1 வாரம் ஆன உடனே எங்க கரையா உண்டு, எங்க புழு உண்டு, பூச்சி உண்டு, பாச்சானெல்லாம் அடிச்சு 2-3 துண்டா வெட்டி இந்த குஞ்சு கொடுக்கறது அவ்வளோ சந்தோஷம். பழைய சாணம், காய வச்ச சாணத்தை கலசத்துக்குள்ள வச்சு மண்ணில் போச்சு வச்சா 2-3 நாள் கழிச்சு நிறைய கரையா வந்துடும். என் கோழி குஞ்சுக்கெல்லாம் வயிறு இப்படி முட்டி போயிருக்கும். ஏன்னா அது என் கோழி குஞ்சு. நான் தெரிந்து கொண்டேன். ஒரு நாள் அந்த கோழி குஞ்சை கையில தூக்குறேன். கோழி குஞ்சு உனக்கு தெரியுமா, நீ பிறக்கிறதுக்கு முன்னாலேயே நான் உன்னை நேசிச்சேன். அந்த முட்டியா இருந்தா பாரு, அப்போ உன் மேல என் பேரை எழுந்தேன். உன் தெரியுமா, அந்த முட்டாள் கோழி குஞ்சுக்கு ஒன்றும் தெரியல. அந்த முட்டை மேல என் பேர் எழுந்ததே தெரியல. அது உண்டாறதுக்கு முன்னாலே இவ்வளோ அன்பு செலுத்தினது அதுக்கு தெரியல. அது நினைச்சிருக்கோம், நான் பிறக்கிறதுக்கு முன்னால இவரு எங்களை நேசிச்சாரு, இவரு தான் நாம் பெயரை என் பேர்ல எங்க எழுதினாரு. அந்த குஞ்சுக்கு புரியாம இருந்தாலும்
ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னாலே உங்களுடைய பேரை முன்குறித்தது உண்மை, உங்களை நேசித்தது உண்மை, உங்களை தெரிந்து கொண்டது உண்மை. ஹல்லேலூயா. உங்க மேல ஒரு விசேஷ நோக்கம் வைத்திருக்கிறார். ஆமென். ஒரு நாள் நினைக்காதீங்க நீங்க தற்செயலா பூமியில பிறந்துட்டீங்க என்று. நீங்க ஒரு நாளும் தற்செயலா பூமியில பிறக்கவே இல்லை. கர்த்தருக்கு முன்பாக தற்செயலுங்கிறதே கிடையாது. எல்லாத்தையும் ஆண்டவர் முன்குறித்து பிளான் பண்ணி 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே உங்களை தன்னுடைய நாமத்தின் மகிமைக்காக தெரிந்து கொண்டார். நீங்கள் அவருக்கு சாட்சிகளாய் விளங்குவீர்கள் என்று எதிர்பார்த்தார். நம்மை பார்க்கும் போதெல்லாம் ஆண்டவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், என் நாமத்தை அவர்களுக்கு தரிப்பித்தேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு மனிதன் உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே அவனுடைய வாழ்க்கை குறித்து ஆண்டவர் ஒரு நோக்கம் கொண்டார். அவனை நேசித்தார். ஒரு நோக்கத்தோடு இந்த பூமியில வாழும்படி செய்தார்.